இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் பழைய சாதம், குக்கரில் மீந்த சாதத்தை தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுட்டேன். அதில் உப்பு போட்டாச்சு ஏற்கனவே. அதுக்கு சைட் டிஷ்ஷு நல்லா வாழைக்காய் ஃப்ரை, பச்சை மிளகாய், இது வந்து சாம்பார், அதில் நிறையா காய்கறிலாம் இருக்குது. இதுதான் சைட் டிஷ்ஷு இன்றைக்கி. வாழைக்காய் ஃப்ரை, என்ன டேஸ்ட்டு! கொஞ்சம் அடைச்சிக்கிச்சு, தண்ணி குடிச்சிக்கிறேன். கொஞ்சம் அடைச்சிக்கிச்சு. அதுபோல் சாம்பார், அதில் நிறைய காய்கறி இருக்குது. முள்ளங்கி, கேரட்டு, கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சவுசவு எல்லாம் மிக்ஸ் பண்ண சாம்பார். பச்சை மிளகாய், பழையதுக்கு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இருந்தாலே போதும், சரியான சைட் டிஷ்ஷு. இது ஒரு வகையான டேஸ்ட்டு. இந்த வாழைக்காய் ஃப்ரை அப்படியே கரைஞ்சி ஓடுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாழைக்காய் ஃப்ரைலாம் சும்மா சிம்பிளாக பண்ணலாம். நல்லா வாழைக்காவை நல்லா குறுக்க இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெட் சில்லி, பெருங்காயம் மெயினாக, அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா அதில் வந்து மெயினாக காஷ்மீர் ரெட் சில்லி போடுங்க, நல்லா கலரை கொடுக்கும். அது கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்படியே லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்படியே ஒரு தோசை கல்லில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். அதில் லைட்டாக எண்ணெயில் ஊற்றி நிறையா பொரிக்காமல் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் பெரட்டி எடுத்தாலே போதும். சூப்பராக ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து குக் ஆகிடும். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி இது. சரியான டேஸ்ட் சாம்பார்.
டெய்லி நம்ம உடம்புக்கு எல்லா காய்கறியும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு விதமான விட்டமின்ஸ், எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி சாம்பார் செய்யணும். வாழைக்காவும் இந்த பழைய சாதத்துக்கு ஒரு தனி சுவை தான். என்ன டேஸ்டா சாமி. இன்றைக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் இல்லைன்னா பூண்டு இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிக்கணும். வாழைக்காய் கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் பெருங்காயமும் பூண்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நல்லா மிக்சியில் அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கிங்க. அரைச்சி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ரெட் சில்லி, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண தனி டேஸ்ட். கருவேப்பிலை, என்னைக்கும் கருவேப்பிலை மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்படியே கொஞ்சம் சாம்பார், அப்படியே அதில் இருக்கிற காய்கறி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொத்தவரங்காய், முள்ளங்கி, சவுசவு, கத்திரிக்காய்,
பழையது காலி ஆயிடுச்சு. காய்கறி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சாம்பார் குடிச்சிட வேண்டியதான். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது போல் அப்படியே ஏப்பாட்டை எகிரிட்டு வரணும். என்ன சுவையான பழையது சாபா, நிம்மதியான சாப்பாடு. அப்படியே மீந்த தண்ணியும் குடிச்சிடலாம். சுத்தமாக காலி. என்றைக்கும் இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நான் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலும் திருப்தியாக சாப்பிடுவோம், சந்தோஷமாக. அதுதான் நம்ம உடம்புல வந்து எல்லாம் சேரும் போயிட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிடணும், ருசித்து. நீங்களும் இதை போல் என்ஜாய் பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை. என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே வாட்ச் பண்ணலாம்.